நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். இன்றைக்கு தூய நெரேயு, தூய அகிலேயு அப்படின்றவங்களுடைய திருநாள். இவங்க யார் அப்படின்னா கிபி 4ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தாங்க. அதாவது ஒரு மனிதர் வாழ்ந்தது எப்படி, அவங்களுடைய வாழ்க்கை எப்ப தெரியுமா தெரியும்? அவங்களுடைய மரணத்துல தெரியும். மரணத்தினுடைய அந்த முடிவுல தான் அவங்க இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஆகவேதான் இவங்க புனிதர்களாக ஆக்கப்பட்டாங்க. இவங்க யார் அப்படின்னா இந்த ரோம படையில சிறந்த வீரர்களாக இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, இயேசுவே ஆண்டவர் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களெல்லாம் அடிச்சு கொள்ளணும். அதுதான் இவங்களுடைய வேலை. அதுதான் ரோம அரசு இவங்களை நியமித்திருக்கு. அப்போ என்ன பண்ண, நெரேயும் சரி அதாவது அகிலேயும் சரி, ரெண்டு பேரும் ரொம்ப தீவிரமாய் கிறிஸ்தவர்களை அடிச்சு கொள்றாங்க. ஒரு கட்டத்துல கடவுள் சும்மா இருப்பாரா பார்த்துட்டு அப்ப அவர் என்ன செய்யறாருனாக்கா அவங்க உள்ளத்துல பேசுகிறார். இயேசுவினுடைய திருக்காட்சி இவங்களுக்கு கிடைக்கிறது. அப்போ உயிர் தெழுந்த ஆண்டவரை இவங்க நேருக்கு நேராய் பார்த்த உடனே இவங்க மனமாறுறாங்க. இப்போ ரோம அரசு இவங்களுக்கு விதித்த கட்டளைகளை அவங்க தூக்கி போட்டுட்டு இயேசுவுக்காக இவங்க குதிரையை ஏறி உட்கார்ந்துட்டு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நற்செய்தி பணி ஆற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இது ரோமன் கவர்மெண்ட் இதை பார்த்த உடனே இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்களை கொண்டு போய் டெராசினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவில கொண்டு போய் இவங்க அதிகமாய் சித்திரவதைப்படுத்துறாங்க. ஆனாலும் இவங்க பல சித்திரவதை அனுபவித்தாலும் இயேசுவை இவர்களை மறுதளிக்காமல், இயேசுவே உண்மையுள்ள ஆண்டவர் உயிர் தெரிந்தவரை நாங்கள் பார்த்தோம் என்ற அந்த சுவிசேஷம் இவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த சித்திரவதை இவங்களுக்கு ஒரு கட்டத்துல அதிகமாய் இவங்களுக்கு இந்த மரண தண்டனை விதித்து இவங்களை அடித்து கொள்றாங்க, கல்லால் அடித்து கொண்டுறாங்க. இப்ப இவங்க செத்து போயிட்டாங்க. இந்த 2 பேரை செத்த உடனே இவங்களை கல்லறையில புதைக்கிறாங்க. அப்போ இவருடைய கல்லறையில எழுதப்பட்ட வாசகம் தான் இன்றைக்கு உலகமெல்லாம் பேசப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. என்னன்னாக்கா, உலக செல்வம் அல்லது செல்வாக்கு ஆகியவற்றை வெறுத்தவர்கள் இங்கே உறங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வாசகம். உலகத்தை வெறுத்தவர்கள் இங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்போ உலகத்தை வெறுத்தவர்கள், அப்ப இயேசுவுக்காக திருப்படி ஆற்றுகிறவர்கள் உலகத்தை வெறுத்தவர்களாக இருக்க வேண்டும், இயேசுவுக்காக சான்றாக இருக்க வேண்டும். அப்ப தீமையை வெறுத்து நன்மையை நாம் நாடுகிறவர்களாக, தீமையான காரியங்களை உலகத்துக்கு ஏற்றாரை நாம வெறுத்து உலக பொருட்கள் மீது பற்று கொள்ளாமல் மெய்யான ஆண்டவர் மீது நம்ம பற்றுக்கொண்டு நம்ம வாழும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு விண்ணகத்திலே நிச்சயமாய் அங்க பேசப்படும். ஆகவே நாம் வாழும் பொழுது, உயிரோடு இருக்கும் பொழுது இயேசுவுக்காக சாட்சிகளாய் வாழ்வோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னாலும் உமக்காய் நாங்கள் வாழ கிருபை தாரும். மீட்பர் இயேசுவினுடைய ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமீன்.